இன்றைய நாளுக்கான சிந்தனை, பணியாகும் பயணம் உண்மையான சாட்சியம். லூக்கா 23:47 நூற்றுவ தலைவனுடைய சான்று. இந்த மனுஷன் உண்மையாகவே நீதிமான் என்கின்ற ஒரு சான்று இயேசுவின் மரணத்தின் மாபெரும் தாக்கத்தை காட்டுகிறது. சிலுவையின் அடியில இருந்த பலர் இயேசுவை இகழ்ந்து அவரை பற்றி என்ன சொன்னாலும் இந்த கடைசி நேரத்தில் இயேசு வெளிப்படுத்திய அமைதி, பாவ மன்னிப்பு மற்றும் தியாக உணர்வு இந்த ரோம அதிகாரியுடைய மனதை மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில நாங்கள் இன்று சிந்திக்க வேண்டும், எங்களுடைய சாட்சியம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. நூற்றுவ தலைவர் இயேசுவின் மரணத்திலே அவர் நீதியை உணர்ந்தார். ஆனால் நாம் வாழ்க்கையிலே இயேசுவின் நீதியை, கருணையை மற்றவர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கை செயல்களால் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? நம்மை பார்க்கும் மக்கள் நம்மை இயேசுவின் நேர்மை, அன்பு, கருணையை உணர்ந்து கொள்ள முடியுமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நம்முடைய வாழ்வு ஒரு பணியாகும் பயணமாக இருக்கிறதா? நூற்றுவ தலைவரை போல நாமும் நம்முடைய பயணத்திலே பல நேரங்களிலே உண்மையை உணர வேண்டிய நிலைகளிலே இருக்கிறோம். ஆனால் உண்மையை உணர்ந்த பின் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நாங்கள் இன்று தைரியமற்றவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்று எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் எங்களை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்க்கை இயேசுவின் நீதிக்கு பங்களிக்கிறதா? நாம் மற்றவர்களுக்கு உண்மையான சாட்சியாக இருக்கிறோமா? நம்முடைய நியாயம், அன்பு, கருணை மற்றவர்களை இயேசுவை நோக்கி அழைத்து வருகிறதா? இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நம்மை மாற்றட்டும். நம்முடைய பணியாகும் பயணத்திலே அவரை பற்றிய உண்மையான சான்றாக நாம் எப்பொழுதும் திகழ